Welcome to the new lecture. இந்த lectureல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா components of a vector. For example, நம்ம கிட்ட ஒரு a vector இங்க இருக்குதுன்னு ஒரு a vector இப்படி இருக்குது. ஏதோ ஒரு magnitude இருக்கு அதுக்கு. ஓகே, அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஓகே, what is the components? இதோட components அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு x axis அப்படின்னு தெரியும், இது நம்மளோட y axis அப்படின்னு தெரியும். ஓகே, இப்போ இதோட காம்போனன்ட்ஸ் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா ஜென்ரலி இங்க வந்து x and y இருக்கா, இந்த கிராஃப்ல x and y இருக்கு. ஸோ we will be having x component and y component. ஸோ ரெண்டு காம்போனன்ட் இருக்க போகுது, ஒன்று x இன்னொன்று y. ஓகேவா? சரி சார், அப்போ x காம்போனன்ட் எங்க இருக்கும், y காம்போனன்ட் எங்க இருக்கும்? அதுக்கு முன்னாடி x காம்போனன்ட்டோட பேர் நான் என்ன வைக்க போறேன் அப்படின்னா I am going to write this one as ax. ஏன்னா அது x காம்போனன்ட் இருக்கு. இது வந்து ay ன்னு வைக்க போறேன் because it is in the y direction. ஓகே, ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு டாட் லைன் ட்ரா பண்ண போறேன். இதுக்கு நான் வந்து டாட் லைன் ட்ரா பண்ண போறேன். இங்க இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு டாட் லைன் இருக்கு. ஓகே, இதோட மீனிங் என்னன்னா இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல, அதோட ஃபுல் டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து a வெக்டர் அப்படின்னு தெரியும். இப்போ இங்கேருந்து இதோட ஃபுல் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இதோட டிஸ்டன்ஸ் என்ன வரும் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ax அப்படின்னு வரப்போகுது. ஓகே, அதுக்கப்புறம் இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் என்ன வரப்போகுது அப்படின்னா ayன்னு வரப்போகுது. ஓகே சார், அப்போ இதோட வேல்யூ என்ன, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ax அண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ay? ஓகே, எப்பயும் சம்மில் இப்படி கொடுத்துருக்கிறப்ப தே வில் கிவ் யூ தீட்டான்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த தீட்டாவை நம்ம என்ன எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா we will be writing like sin theta நமக்கு என்ன வரும், ஸோ ax எப்படி கண்டுபிடி to find ax काबा अत्यावसరం సంగీత శబ్దం మా ఈ గారి సరమ్మా తేడు బీచ్కా తేడు కొండిన చెప్తున్నాను. ஓகே, டு ஃபைண்ட் ஏஎக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ we know what is sin theta. sin theta is nothing but இதை வந்து என்னோட டிஸ்டன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெட்ஸ் சே ay. கரெக்டு தானே? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், இட் இஸ் ஏஎக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டாச்சு. பட் நமக்கு என்ன இப்போ ஃபைன் பண்ணணும்னா ஏஎக்ஸ் தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் ஃபைண்ட் ஏஎக்ஸ். ஸோ வென் ஐ ரைட் காஸ் தீட்டா, இப்போ நான் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதுனேன்னு வச்சுப்போம். காஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் we know it is adjacent divided by hypotenuse. ஓகே, ஸோ நம்மளோட adjacent என்ன இப்போ நமக்கு that is nothing but ax. ஸோ ax அப்படின்னு எழுதிக்கலாம் divided by hypotenuse என்ன நமக்கு a vector. So ax which is equal to a vector cos theta. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ax கண்டுபிடிச்சாது, that is the x component of இந்த செட்டப்புக்கு x காம்பனன்ட் கண்டுபிடிச்சாது, that is ax which is equal to a vector cos theta. But in general they used to call இதையும் ax vector அப்படின்னு சொல்லுவாங்க. So you can say it is a ax vector, ay vector. எல்லாமே வெக்டர்ல தான் இருக்கு நமக்கு. ஓகேவா? everything is in the vector form. Fine sir. இப்போ நம்ம ay எப்படி கண்டுபிடிக்கிறது? Let's see how to find ay எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி sin theta நமக்கு என்ன வரும், sin theta is nothing but opposite by hypotenuse. ஸோ இங்கே தீட்டாக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு, that is ay. You write ay vector, வெக்டர்னு நான் எழுதிக்கிறேன் எல்லா இடத்துலையும், don't confuse. ஸோ ஹைப்போட்டனஸ்ல என்ன இருக்கு, a vector. ஓகேவா? ஸோ now ay vector is equal to, I will write here ay vector is equal to, that is nothing but y component of the a vector. ay vector is nothing but a vector sin theta. ஓகே, ஸோ இங்கே எழுதிக்கிறேன் நான். இது வந்து நமக்கு என்ன வந்துச்சு, a vector cos theta. இது என்ன வந்துச்சு, a vector sin theta. I hope you understand this one.
இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, ஐ வில் டெல் யூ ஒன் ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுக்குறேன். இதே செட்டப்புக்கு. ஓகே, இஃப் தீட்டா இஸ் தேர். ஓகே, லெட் மீ எரேஸ் எவ்ரிதிங். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஏ வெக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோம். இப்போ அதே மாதிரி இங்கே கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோம். லெட்ஸ் சே ஐ நீட் டு ஃபைண்ட் திஸ் எக்ஸ் காம்பனண்ட் இப்போ கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோம். எனக்கு தீட்டா அப்படி இருக்கு. தீட்டா இந்த ஏ வெக்டர் வந்து தீட்டா எந்த இதோட டச் ஆகுதோ, ஐ மீன் இங்கே ஏ வெக்டர் நமக்கு எக்ஸ் காம்பனண்டோட டச் ஆகுதா, ஸோ ஐ கேன் ரைட் ஏ வெக்டர் காஸ் தீட்டா. ஓகே, ஸோ அதுக்கு 90 டிகிரியில் எது இருக்கோ தட் இஸ் ஒய் காம்பனண்ட் என்ன எழுதலாம் அப்படின்னா அப்படியே ஏ வெக்டர் சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஷார்ட்கட். நான் திரும்ப சொல்கிறேன். ஏ வெக்டர் வந்து inclined at an angle theta with x component, then x component of a vector is then x component of a vector, that is ax is equal to ax vector is equal to a vector cos theta. ஓகேவா, அப்போ ஈஸியாக எழுதிக்கலாம் ay which is equal to a vector sin theta. This we can easily write. Okay sir, இப்போ வந்து this is one shortcut. இன்னொரு shortcut சொல்லி தரேன். இப்போ வந்து I have theta is here. இது again it is a vector. It is a vector. Okay. இப்போ what is the y component and what is the x component? This is again very easy. Theta எதோட இங்க மேட்ச் ஆயிருக்கு, y component ஓட. Okay. So let me write this vector. அப்போ ay வெக்டர் என்ன வரும் அப்படின்னா that is a cos theta, that is a vector cos theta. ax வெக்டர் என்ன வரும் அப்படின்னா that is a vector sin theta. I hope this point is very clear. So சிம்பிளாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த a வெக்டர் இதோட theta ஆங்கிள் வருதா, so this is cos theta. Okay, so இதோட வந்துருந்துச்சு அப்படின்னா இங்கே cos theta வரும். So this is a shortcut. Okay, second one நோட் பண்ணிக்கோங்க. So we will solve one example. இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுவோம். an aeroplane take off at an angle 60 degree. ஓகே, என்னோட ஏரோப்ளேன் இப்படி போக போகுதுன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் கன்சிடர் மை ஏரோப்ளேன் இஸ் ஃப்ளைங் இன் திஸ் டைரக்ஷன் and that is making 60 degree with the horizontal. கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, if the velocity of the plane is 200 km/h. so velocity என்ன கொடுத்துருக்காங்க, this is my velocity is equal to 200. Velocity is a vector quantity, so v vector which is equal to 200 km/h. Calculate the horizontal and vertical component of the velocity. Can you tell me what is this horizontal? அதாவது horizontal அப்படின்னா இது, that is nothing but this vx. So what is vx vector and what is vy vector அப்படின்னு கேட்குறாங்க. Okay, let me first find அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். vxக்கு நான் என்ன போடுவேன், vx vector is nothing but theta வந்து x axis ஓட இருக்கா, then I will write v vector cos 60. it is nothing but v நமக்கு என்ன இருக்கு 200 இருக்கு into cos 60 is nothing but 1/2. so that is nothing but 100 km/h. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ அடுத்து வந்து வெர்டிக்கல் காம்பனன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ வெர்டிக்கல் காம்பனன்ட் அப்படின்னா நத்திங் பட் தட் இஸ் vy வெக்டர். ஸோ திஸ் இஸ் லெட் மீ ரைட் ஹியர், திஸ் இஸ் மை ஹரிசான்டல் காம்பனன்ட். இப்போ வெர்டிக்கல் காம்பனன்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஐ கேன் ரைட் vy வெக்டர். இங்கே cos theta வந்துச்சு, அப்போ இங்கே என்ன வரும் sin theta. ஸோ sin 60 degree is equal to 200 into sin 60 நமக்கு என்ன வரும், sin 60 is nothing but √3/2. sin 60 is nothing but √3/2, that is 100 into √3 km/h. Okay, this is the answer. இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். இன்
அடுத்த சாப்டர் நமக்கு வந்து கைனமேட்டிக்ஸ் 1D and 2Dல இதை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக போட நம்ம கற்றுக்கணும். ஓகே, ஸோ இப்போவே இதை கற்றுக்கோங்க. ஃபைன். அடுத்து இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 2. A man rows a boat with a speed of 12 km/h in a northwest direction. Okay, first east, west, north, south நம்ம மார்க் பண்ணிக்கலாம். So this is my east, this is my west, and this is my north, this is south. Okay, fine. இப்போ a man rows a boat with the speed of 12 km/h in the northwest direction அப்படின்னா எது நமக்கு? இந்த direction. Fine. The shoreline makes an angle 15 degree south of 15 degree south of west. South of west அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இந்த இதுதான் என்னோட shoreline. This is my shoreline. எப்படி இருக்கு? 15 degree of south of west. சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இது 15 degree இருக்கு. ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் a man rows a boat with the speed of 12 km/h in the directionல. This is my நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் எதுவுமே கொடுக்கல. ஆனால் நார்த் வெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுலன்னு அர்த்தம். ஸோ மொத்த ஆங்கிள் நமக்கு என்ன? 90 டிகிரியா? டோட்டல் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. பட் ஆனால் இதில் பாதி ஆங்கிள் நமக்கு என்ன வரும்? தட் இஸ் நத்திங் பட் 45 டிகிரி. டோட்டல் ஆங்கிள் நமக்கு 90, அவங்க நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் தி 90 divided by 2 is 45. ஸோ இது வந்து நமக்கு 45. ஓகே சார், அப்போ இந்த மொத்த ஆங்கிள் என்ன வரும்? from this point to this point நமக்கு என்ன வரும்? This is very easy, that is 60. எப்படி சார்? 45 plus 15 is 60 degree. ஓகே, இது வந்துருச்சு நமக்கு. அப்புறம் வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இந்த ஆரோட வெலாசிட்டி v which is equal to v vector is equal to 12 km/h. ஓகே, fine. Obtain the component of velocity of the boat. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா component of the velocity of the boat along the shoreline and perpendicular to the shoreline. Super. This is a very good question. So along the direction of shoreline அப்படின்னா இது வந்து 12 அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல எனக்கு என்ன வரும்? So that is what they are asking. நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி தந்தேனா? ஸோ எதோட டச் பண்ணுதோ அது நமக்கு cos 60யா? So it is very simple. Velocity in the shoreline அந்த டைரக்ஷன்ல is equal to v vector cos 60. ஓகேவா? ஸோ இனிஷியலாக நமக்கு எப்படி இருந்துச்சு? போன சம் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா எதோட டச் பண்ணுதோ அது நம்ம cos 60 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இந்த வெக்டர் எதோட டச் பண்ணுது? இட் இஸ் டச்சிங் ஹியர். ஸோ த டோட்டல் ஆங்கிள் இஸ் 60. ஸோ ஐ கேன் ரைட் cos 60. ஸோ இப்போ v வெக்டர் நமக்கு என்ன? 12 into cos 60 is what? Cos 60 is nothing but 1/2. Cos 60 is 1/2. So that is nothing but 6 km/h. I hope this is clear. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the second question is velocity perpendicular to shoreline. Perpendicular to shoreline அப்படின்னா somewhere here that is it is making an angle 90 degree. ஸோ இதுக்கும் 90 டிகிரி இருக்க போகுது. கரெக்டு தானே? ஷோர் லைன் இப்படி இருக்குது. அப்போ அங்கே என்ன பண்ணோம்? நம்ம அங்கே என்ன பண்ணோம்? ஜஸ்ட் புட் sin theta here. Just put sin theta here. That is v perpendicular to shoreline is equal to v vector sin 60. Okay, v vector sin 60. That is nothing but v vector is 12. Sin 60 is nothing but root 3/2. That is nothing but 6 root 3 km/h. I hope this point is clear to everyone. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஷோர் லைனுக்கும் இதுக்கும் ஒரு 90 அப்படியே ட்ரா பண்ணியாச்சு. நடுவில் நமக்கு ஒரு வெலாசிட்டி வெக்டர் போச்சு. நான் என்ன சொன்னேன்? அந்த ஷார்ட்கட் படி 60 இங்கே இருக்கா? எதோட டச் பண்ணுது? ஷோர் லைனோட டச் பண்ணுது. அதனால இங்கே cos 60. அதோட பர்பண்டிகுலர் என்ன நமக்கு? sin 60 வரப்போகுது. It is very simple. Okay. Next we will move on to what is unit vector. Unit vector அப்படின்னா என்ன? இது வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
ஓகே, அதுக்கப்புறம் அந்த டெஃபினேஷன் நான் சொல்கிறேன். ஒரு வெக்டர் ஏ வெக்டர் இருக்குது என்கிட்ட, அதோட மேக்னிடியூட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 4 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதோட மேக்னிடியூட் நமக்கு 4 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ யூனிட்னா அதோட அர்த்தம் என்ன? யூனிட் இஸ் நத்திங் பட் 1. யூனிட்டோட மீனிங் என்ன அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் தட் இஸ் நத்திங் பட் மை மேக்னிடியூடா, நான் என்னோட மேக்னிடியூடா ஒவ்வொரு யூனிட்டாக பிரிக்கிறேன். தட் இஸ் இங்கே ஒரு பாதி, இங்கே ஒரு பாதி, இங்கே ஒரு பாதி. ஸோ எல்லாமே நமக்கு என்னவா வரும்? ஒவ்வொரு யூனிட்டாக இருக்குமா? 1 1 1 1. ஓகே, 1 1 இருக்க போகுது. ஓகே, 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டர் அப்படி இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் மை யூனிட் வெக்டர் தட் இஸ் ஏ கேப். இதுவும் என்னோட ஏ கேப், இதுவும் என்னோட ஏ கேப், இதுவும் என்னோட ஏ கேப். ஸோ கேன் ஐ ரைட் லைக் திஸ்? ஸோ திஸ் ஏ கேப் இஸ் நத்திங் பட் மை யூனிட் வெக்டர். ஓகே, சரி சார், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? தட் இஸ் வெரி சிம்பிள். இப்போ எழுதுனதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும். த மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு ஏ கேப் is nothing but my A vector. I hope you understand. So magnitude நமக்கு 4 meter. Magnitude means வெக்டர்ல மொத்தம் 2 டிபெண்டன்ட். ஒன்று வந்து மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன். ஆனால் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இஸ் நத்திங் பட் இட் ரெப்ரசன்ஸ் ஒன்லி மேக்னிடியூட். இதில் நமக்கு டைரக்ஷன் வந்துடும். 2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? ஏ வெக்டர் அப்படின்னு வரப்போகுது. ஓகே, இப்போ நான் டெஃபினிஷன் படிக்கிறேன். when we divide any vector A, so this is A vector, by its magnitude, okay, when we divide any vector by its magnitude, it gives us a unit vector that is nothing but A cap. அதுதான் நம்மளோட டெஃபினிஷன். அதைத்தான் நான் இப்படி இன்டைரக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதியிருக்கேன். ஒரு 4 மீட்டரை நான் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக பிரிக்கிறேன், அதாவது ஒன்று ஒன்றா பிரிக்கிறேன். தட் இஸ் மை ஏ கேப். அதையும் நான் அந்த மேக்னிடியூடையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஏ வெக்டர் அப்படின்னு வரும். ஓகே, ஐ ஹோப் திஸ் பாயிண்ட் இஸ் கிளியர். அதுக்கப்புறம் லெட் மீ கிவ் அ குவிக் எக்ஸாம்பிள். A displacement of 20 meter acts in the direction of A vector. ஒரு displacement இருக்கு, acts in the direction of A vector. நமக்கு இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஸோ A vector is equal to 20 meter. ஸோ இதில் வந்து A vector அப்படின்னா it is like இதில் magnitude and direction ரெண்டுமே இருக்கு. The displacement S can be written as, okay, the displacement S can be written as S is equal to 20 A vector M அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? the displacement 20 மீட்டர் இருக்குது, அது என்னோட A vector. the displacement S can be written as 20 A vector meter. ஓகே, அப்படி சொல்லியிருக்காங்க கொஸ்டின் நம்பர். ஓகே, இப்போ ஒரு குவிக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். A displacement of 20 meter acts in the direction of A vector. This displacement S can be written as S which is equal to A cap meter. அப்படின்னா என்கிட்ட ஒரு 20 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. லெட்ஸ் சே 20 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் in the direction of A vector. A vector நமக்கு இப்படி போகுது, 20 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட், தட் இஸ் நத்திங் பட் மை மேக்னிடியூட். ஓகே, இது என்னோட மேக்னிடியூட் மட்டும்தான். 20 மீட்டர் A vector டைரக்ஷனில் போகுதுன்னு வச்சுப்போம். அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 20 இன்டூ A cap மீட்டர் அப்படின்னு எழுதலாம்.
கரெக்ட் தானே, யூனிட் வெக்டர் தானே, ஏ கேப்ன்றது நமக்கு யூனிட் வெக்டர். ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், திஸ் இஸ் மை மேக்னிடியூட், திஸ் இஸ் மை மேக்னிடியூட் and this gives my direction, this gives my direction. ஸோ ரெண்டுமே வந்துச்சுன்னா displacement is a vector quantity, நம்ம எப்படி எழுதலாம், magnitude into unit vector is my displacement. Okay, so now we will solve a real example, that is find the unit vector of A, which is equal to 3 I cap plus 3 j cap plus 2 k cap. I cap, j cap, k cap எல்லாமே ஒரு யூனிட் வெக்டர், இதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இதோட யூனிட் வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா, ஸோ I cap, j cap, k cap ஆர் யூனிட் வெக்டர். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நமக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ணும், இட் வில் ரெப்ரசென்ட் அ டைரக்ஷன், இட் வில் கிவ்ஸ் அஸ் அ டைரக்ஷன். ஓகே, அதையும் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். Now we will quickly solve the question, that is A cap, that is nothing but my unit vector, which is equal to A vector divided by modulus of A vector. So A vector namakku enna, this is my A vector, that is 3 I cap plus 3 j cap plus 2 k cap divided by modulus eppadi edukanum appadina, just write this one, root of இதோட magnitude என்ன 3r, so 3 square plus இதோட magnitude 3r, then write 3 square plus இதோட magnitude 2r, 2 square. This is how you need to take the magnitude. Okay, note பண்ணிக்கோங்க. So 3 I cap plus 3 j cap plus 2 k cap divided by root of, இதை பண்ணால் நமக்கு என்ன வரும், 9 plus 9 is 18, 18 plus 4, இது என்ன வரும் 9 plus 9 plus 4, so that is equal to 3 I cap plus 3 j cap plus 2 k cap divided by 18 plus 4 is nothing but 22, root of 22, and that is my k cap. Okay, fine. Next we will solve one more example for unit vector. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, யூனிட் வெக்டர் ஆஃப் A plus B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ A வெக்டர் அவங்க கொடுத்துட்டாங்க, B வெக்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே I cap, j cap, k cap, I cap, j cap, k cap. ஓகே, ஃபைன். இப்போ A plus B எப்படி சார் அடிஷன் பண்ணுறது, வெரி 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 சிம்பிள், நார்மல் அடிஷன் மாதிரி தான். A plus B which is equal to, முதல்ல A வெக்டர் எழுதிக்கோங்க, it is A vector plus B vector is equal to A I cap, ஸோ இது மைனஸா, ஓகே, ஸோ மைனஸ் 5 j cap plus 7 k cap, இது எழுதிக்கோங்க, plus 2 I cap plus 4 j cap plus இதுவும் மைனஸ், சாரி, ஓகே, இது எழுதியாச்சு. ஸோ இப்போ வெக்டரில் எப்படி அடிஷன் பண்ணுறது, ஓகே, ஸோ இங்கே ஐ இருக்கா, இங்கே ஐ இருக்கா, இட் மீன்ஸ் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இது வந்து என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து என்னோட ஒய் ஆக்சிஸ், இது என்னோட இசட் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஐ கேப் அப்படின்றது இட் ரெப்ரசன்ட்ஸ் மை டைரக்ஷன் இன் திஸ் டைரக்ஷன், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் போகிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒய் அப்படின்றது என்னோட ஜே கேப், அது அந்த டைரக்ஷனில் போகிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. கேன்றது என்னோட இசட் டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ நான் அடிஷன் பண்ணணும்னா நான் எதை ஆட் பண்ணலாம், 3 + 2 என்னால் ஆட் பண்ண முடியும், ஏன்னா ரெண்டுமே என்னோட எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ ஐ கேன் ஆட் 3 + 2 ஐ கேப், அதுக்கப்புறம் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது -5 + 4 ஜே கேப் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 7 மைனஸா, ஓகே, லெட் மீ ரைட் -3 கே கேப். ஓகே, இப்போ என்ன வரும் நமக்கு 5 ஐ கேப், இங்கே -5 + 4 is nothing but -1 j cap, அதுக்கப்புறம் +4 k cap. This is the A plus B, A vector plus B vector நம்ம இப்படி தான் பண்ணணும். ஓகேவா, இப்படி தான் நம்ம பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுக்கு எப்படி யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கிறது, இட் இஸ் வெரி சிம்பிள். யூனிட் வெக்டர் இஸ் நத்திங் பட் A plus BB whole cap is equal to A plus B, A vector
plus b vector divided by modulus of a vector plus b vector. Okay, so இதை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா, let me erase this one. So then we can write a plus b அப்படியே இருக்கா, ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. 5 minus j cap plus 4k cap divided by, இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும் அப்படின்னா root of 5 ஸ்கொயர் பண்ணால் 25 plus 1 ஸ்கொயர் பண்ணால் 1 plus 4 ஸ்கொயர் பண்ணால் 16 is equal to 5 I cap minus j cap plus 4 k cap divided by 25 plus 1 is 26. 26 plus 16 is, now 26 plus 16 is 42. Correct, 26, it is 42. Okay, fine. So this is the unit vector of the sum. Okay. Now we will see what is position vector. இங்கே தான் நம்ம ஆக்சுவலாக அந்த ஐ கேப் அந்த ஜே கேப் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாகவே நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட ஏ வெக்டார், இப்படி இருக்கு. இதோட பொசிஷன் நமக்கு எங்கே இருக்கு, இங்கே இருக்கா. லெட் மீ சே திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். என்னோட பொசிஷன் இங்கே இருக்க போகுது. ஸோ கேன் ஐ சே இது நமக்கு இங்கே வருமா, டாட் லைன் வச்சுக்கிறேன், இங்கேயும் ஒரு டாட் லைன் வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு இங்கே என்ன வரும், திஸ் இஸ் மை x1, this is my y1. So this point is nothing but x1, y1. Okay, ஸ்கேலர்ல எழுதணும் அப்படின்னா x1, y1 அப்படின்னு எழுதணும். கரெக்டா? So that is my position. இதுக்கு பேரு தான் என்னோட position of first one. Position. ஸ்கேலர்ல சொல்றப்ப நம்ம position அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார், இதுக்கு எப்படி பொசிஷன் வெக்டர் எப்படி சார் எழுதுறது? தட் இஸ் வெரி சிம்பிள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல போகிறது என்னோட ஐ கேப், தட் இஸ் மை யூனிட் வெக்டர். y axisல போகிறது நமக்கு j cap, that is my unit vector in the y axis. So இப்போ இதுக்கு எப்படி யூனிட் வெக்டர் எழுதுறது? So a vector is equal to x1 I vector plus y1 j vector, or இல்ல அப்படின்னா you can always write a vector which is equal to, இங்க நமக்கு x component தெரியுமா, லைக் a ஓட x component ஒன்று வரும் தெரியுமா, that is nothing but ax vector. இது நமக்கு என்ன சொன்னா ay vector அப்படின்னு சொன்னா, ஸோ இங்க என்ன எழுதலாம் அப்படின்னா ax vector I cap plus ay vector j cap இப்படி கூட எழுதலாம். ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். எக்ஸ்ன்றது நமக்கு டிஸ்டன்ஸ் தான், ஏஎக்ஸ்ன்றது நமக்கு டிஸ்டன்ஸ் தான். யூ கேன் ரைட் இன் எனி வே, நோ ப்ராப்ளம். ஓகே, ஃபைன் சார். இப்போ இன்னொரு வெக்டார் இருக்குதுன்னு வச்சுப்போம். டைல்லேருந்து இன்னொரு வெக்டர் போகுது. லெட்ஸ் சே திஸ் இஸ் மை பி வெக்டர். இது என்னோட பி வெக்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ இதோட பாயிண்ட் சம்வேர் இங்கே வரப்போகுதா, இங்கே வருமா, இந்த இடத்துல வரப்போகுது. லெட்ஸ் சே திஸ் இஸ் x2 அண்ட் இந்த பாயிண்ட் நமக்கு லெட்ஸ் சே இட் இஸ் y2, ஆர் யூ கேன் ஆல்வேஸ் சே இட் இஸ் ay2 வெக்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை ay1, இது ax1 அப்படின்னு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இங்கே அப்போ 1 வருமா, 1 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை பி வெக்டர். ஸோ அப்போ இதுக்கு பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதுறது? அகெயின் வி கேன் ரைட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு x2 I cap plus y2 j cap, or b vector is equal to, you can write bx, that is x component of b plus I into I cap plus y component of b into j cap. இதுவும் வெக்டர். Okay, this is also position vector of b. This is position vector of b. இது பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஏ. ஓகேவா? சரி சார், இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம்னு வச்சுப்போம். we will get resultant. இதோட ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த வெக்டர் ஃபார்ம்ல இதோட ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரிசல்டன்ட் R is equal to a vector plus b vector, which is equal to a vector நமக்கு என்ன வந்துச்சு? let me take, இதுவும் எழுதுறேன் அதையும் எழுதுறேன். நான் ஃபர்ஸ்ட் நான் இதை எழுதுறேன், x1 I cap plus y1 j cap plus
b vector என்ன வருது a sorry okay x2 I cap plus y2 j cap is equal to நமக்கு என்ன வரும் x1 plus x2 I cap plus y1 plus y2 j cap இது நம்ம ஆல்ரெடி அந்த எக்ஸாம்பிளில் நான் காட்டினேன் அதே தான் இங்கேயும் வரப்போகுது இதோட ரிசல்டன்ட் இது ஆர் வெக்டராக இருக்கா இதோட ரிசல்டன்ட் இன் மேக்னிடியூட் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் தட் இஸ் r vector is equal to root of x1 plus x2 the whole square plus y1 plus y2 the whole square. This is my resultant. This is my resultant. I hope you understand this one. I hope you understand this one. Okay, fine. Let's solve. Okay, let me see what is displacement vector அப்படின்னா என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்கேலரில் இருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது வெக்டரில் இருக்கும் டிஸ்டன்ஸ் அப்படின்னா நான் இப்போ சென்னை டு பெங்களூர் போகிறேன்னு வச்சுப்போம் ரோடு வந்து கர்வ்டாக இருக்கும் அப்படியே வளைஞ்சு போகும் ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா we can say it is a distance ஒரு 300 கிலோமீட்டரோ 400 கிலோமீட்டரோ இருக்க போகுது ஓகேவா அதே அதோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும் தெரியுமா இதுதான் என்னோட சென்னை இதுதான் என்னோட பெங்களூர் பட் ஆனால் ஆக்சுவலாக நம்ம இப்படி போனோம் அது என்னோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ அதோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும்ல தட் இஸ் த ஸ்ட்ரைட் லைன் பிட்வீன் திஸ் 2 பாயிண்ட் சென்னைக்கும் பெங்களூருக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் நான் ட்ரா பண்ணுறேன் தட் இஸ் த இமேஜினரி லைன் அப்படி ஒன்று ட்ரா பண்ணேன்னா தட் இஸ் மை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆர் யூ கேன் சே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆர் யூ கேன் சே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் தட் இஸ் மை டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் தட் இஸ் மை டிஸ்பிளேஸ்மெண்ட் இதை நம்ம வந்து கைனமேட்டிக்ஸில் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக பார்ப்போம் அப்போ நம்ம பார்க்கலாம் இந்த அளவுக்கு இப்போ தெரிஞ்சால் போதும் ஓகேவா ஃபைன் ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் gives the position with reference to the point other than origin இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பொசிஷன் வெக்டர் பார்க்கணும் தெரியுமா அதை நான் எதை பொறுத்து சொன்னேன் அப்படின்னா ஆரிஜினை பொறுத்து சொன்னேன் அதாவது நான் இதை பொறுத்து ஏ வெக்டர் சொன்னேன் பட் நம்ம இப்போ அப்படி பார்க்க போகிறது கிடையாது நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்குது இந்த பாயிண்ட் ஒன்று இருக்குது ஸோ டோட்டலி ஐ ஹாவ் 2 பொசிஷன் வெக்டர்ஸ் let's say this is x1 comma y1 this is x2 comma y2 let's say this is a vector this is b vector இப்போ what is the displacement between a vector and b vector அதாவது இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுப்போம் தட் இஸ் மை ரிசல்டன்ட் அப்போ நம்ம என்ன பண்ணுறது சரி இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்க அது வந்து a vector x1 y1 b vector x2 y2 அப்படி இருக்குது that is my position vector okay this is my position this is my position இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா that is my displacement that is the shortest distance between these 2 points அதுதான் நம்மளோட displacement that is r அப்படின்னு வச்சுக்கலாம் வேணாம் rன்னு வச்சுக்கிட்டதுக்கு பதிலாக we can say it as s displacement எப்பயும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா s vector அப்படின்னு சொல்லுவோம் ஓகே some people say d ன்னு சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லலாம் பட் s is the actual way to call displacement ஓகேவா S vector அப்படின்னு சொல்கிறேன் ஆர் ரிசல்டன்ட் இதோட ரிசல்டன்ட் எப்படி பார்க்குறது இப்போ ஸோ இது நமக்கு தெரியும் திஸ் இஸ் x1 திஸ் இஸ் y1 தட் இஸ் நத்திங் பட் x காம்பனண்ட் ஆஃப் a வெக்டர் y காம்பனண்ட் ஆஃப் இது எல்லாமே நமக்கு தெரியும் பொசிஷன் வெக்டர்லேயே அதெல்லாம் பார்த்தாச்சு இப்போ ரிசல்டன்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது லெட்ஸ் சே s vector is equal to அகெயின் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு subtract this இதையும் நான் மைனஸ் பண்ணுறேன் ஏன் சார் அப்படி பண்ணுறீங்க ஓகே நான் 2 மீட்டரில் ஒரு ஸ்கேல் இருக்குது எனக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல ஸ்கேல் தட் இஸ் 2 சென்டிமீட்டர் இருக்குது இது என்னோட 5 சென்டிமீட்டர் ஓகேவா ஸோ இது என்னோட ஆரிஜின் நான் இப்போ ஒரு ஆள் இங்கே நின்றுட்டு இருக்கான் இன்னொரு ஆள் இங்கே நின்றுட்டு இருக்கான் லெட்ஸ் சே இவன் வந்து ஏ இவன் வந்து பி ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க 5 சென்டிமீட்டர் மைனஸ் 2 சென்டிமீட்டர் ஸோ அது என்ன வரும் நமக்கு 3 சென்டிமீட்டர் வருமா அதே தான் இங்கே பண்ண போகிறேன் நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே வந்து x1 I cap ப்ளஸ் y1 j cap இது என்னோட a வெக்டர் கரெக்டு தானே மைனஸ் x2 I cap ப்ளஸ் y2 j cap இப்படி எழுதலாம் தானே ஸோ s vector which is equal to x1 I cap plus y1 j cap minus
x2 I cap plus y2 j cap. ஸோ ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா? நான் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? டோன்ட் கன்ஃபியூஸ். ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு, தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? தட் இஸ் நாட் டிஸ்டன்ஸ். த ஷார்ட்டஸ்ட் பிட்வீன் த டூ பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அப்போ இது எப்படி எழுதலாம்? ஸோ எஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், S vector is equal to S x1 minus x2 I cap plus y1 minus y2 j cap. Okay, so this is y1. Fine. So இதோட resultant, that is S vector is equal to root of x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. இது எல்லாமே நமக்கு vector, 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 vector. Okay, I hope this point is clear. This is how you need to find the displacement. Okay, சரி, okay, quick our example பார்ப்போம். A particle initially at a point 246 meter, அதாவது இது நமக்கு x1, இது y1, இது z1, moves finally to the point, இது வந்து x2, இது y2, இது z2. Okay, write the initial position vector. Super, we can easily write the initial position vector. Initial position vector na enna sollirukka, that is nothing but x1 I cap, adana. Okay, let me write initial position vector for a vector is equal to 2 I cap plus 4 j cap plus 6 j cap meters. Okay, இப்படி எழுதலாம். சரி, ஓகே. அடுத்து final position vector is equal to b வரைக்கும் போதா, a ல இருந்து b வரைக்கும் போகுது, b vector, that is equal to 3 I cap plus 2 j cap minus 3 j cap. It is in meter. So a vector இங்க இருக்கு, to b vector வரைக்கும் போகுது. ஓகேவா? a vectorல இருந்து b vector வரைக்கும் போகுது. That is nothing but my displacement. Yes, கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? we need to find the displacement vector. So yes ன்னு சொன்னா, it is nothing but என்ன பண்ண சொன்னா, x2 minus x1. So just do the same. இங்க என்ன எழுதணும் அப்படின்னா 3 minus 2, okay, I cap plus 2 minus 4 j cap plus minus 3 minus 6 j cap. Okay, இது minus இது. Okay, so 3 minus 2 is 1 I cap plus minus 2 j cap, அதுக்கப்புறம் minus 9 j cap. Okay, so which is equal to I cap minus 2 j cap minus 9 j cap. So this is my displacement vector. So இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஸ்கேலரில் ஆன்சர் கேட்கவே இல்லை. ஸோ they just ask us to find the displacement vector அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். if they ask you what is the magnitude of displacement vector அப்படின்னா அப்போ நீங்கள் மாடுலஸ் எடுக்கணும். ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ இதே எழுதிக்கோங்க. இது வந்து 2, 4, 6 இந்த பாயிண்ட் வந்து 3, 2, -3. சார் ஏன் சார் கிராஃபில் நீங்கள் ட்ரா பண்ணல அப்படின்னா, இட் இஸ் அ 3D. ஏன்னா 3 டைமென்ஷன் இருக்குது. என்னால் 3Dயை என்னால் ட்ரா பண்ண முடியாது. உங்கள் நோட் பேப்பர்லையும் உங்களால் ட்ரா பண்ண முடியாது. அதனால் நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் we will see one important theorem called Lami's theorem. Lami's theorem அப்படின்னா என்ன சார்? ஃபர்ஸ்ட் I will give you, இந்த டைரக்ஷனில் போகிறத நான் ஏ வெக்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன், இந்த டைரக்ஷனில் போகிறத நான் பி வெக்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன், இது என்னோட சி வெக்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் என்ன ஆங்கிள் இருக்குதுன்னா ஆல்ஃபா, பி வெக்டர் அண்ட் சி வெக்டருக்கு ஒரு பீட்டா இருக்கு, இதுக்கும் ஒரு காமா இருக்குதுன்னு வச்சுப்போம். லெட்ஸ் டேக் இன் திஸ் வே. ஓகே, இப்போ லாமிஸ் தியரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, it states that if the resultant of 3 vectors is 0, அதாவது 3 வெக்டரும் ஈக்குலிபிரியம்ல இருக்குதுன்னு வச்சுப்போம். resultant of 3 vectors 0 அப்படின்னா they are in equilibrium, or ஒன்று அது வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்குதுன்னு அர்த்தம், இல்லை அப்படின்னா they are at rest அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஓகே, அது வந்து ரெஸ்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபைன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா
then magnitude of the vector is directly proportional to sine of angle between other two vectors. அதாவது a vector is directly proportional to sine of angle between other two vectors. இப்போ நான் a vector வச்சுக்கிட்டேன் அப்படின்னா b vectorக்கும் c vectorக்கும் என்ன angle இருக்கு? பீட்டா இருக்கா? sine of angle between other two vectors, that is b vectorக்கும் c vectorக்கும் என்ன angle இருக்கோ அதுதான் பீட்டா. அதே மாதிரி b vector என்ன வரும்? b vector is directly proportional to sine of gamma. c vector is directly proportional to sine of alpha. ஓகேவா? சரி சரி, இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி எப்படி கான்ஸ்டன்ட் ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா, we can replace, எப்போ என்ன பண்ணுவோம், replace with the constant, அதே மாதிரி a vector divided by sin beta which is equal to constant. அதே மாதிரி b vector divided by sin gamma which is equal to constant. அதே மாதிரி c vector divided by sin alpha which is equal to constant. ஓகே, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, we can always write a vector divided by sin beta is equal to b vector divided by sin gamma is equal to c vector divided by sin alpha. We can write like this. ஓகே, என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? a vector இங்கே இருக்கு, அதாச்சு அதை டிரைவும் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே என்ன சார் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சேம் இங்கே a vector இருக்கா? ஸோ இதுவும் நமக்கு a vector தான். திஸ் இஸ் ஆல்சோ மை a vector. அந்த டயக்ராம் அப்படியே இப்படி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது நமக்கு என்னது? திஸ் இஸ் மை b vector அப்படின்னு சொன்னா, ஸோ இங்கே என்ன இருக்கு? திஸ் இஸ் மை b vector. ஓகே, c vector இப்படி போகுதா? சி வெக்டரை இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது ஒவ்வொரு ஹெட்டையும் டைலையும் அப்படியே ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஹெட் அண்ட் டைல்ஸ் ஆர் ஜாயின்ட் வித் ஈச் அதர். ஓகே, அப்படின்னு ட்ரா பண்ணலாம். இதுக்கும் நம்ம லாமிக்ஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். இதுக்கு எப்படி சார் அப்ளை பண்ணுறது? ஸோ இது என்ன சொன்னேன்? இட் இஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொன்னேன். இது என்னோட பீட்டா அப்படின்னு சொன்னேன். இது என்னோட காமா அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ பி வெக்டருக்கும் ஏ வெக்டருக்கும் ஒரு ஆங்கிள் இருக்குது, தட் இஸ் ஆல்ஃபா. ஸோ ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் இஸ் மேக்கிங் சம் ஆங்கிள், தட் இஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கே பி வெக்டர் இப்படி இருக்கு, ஏ வெக்டர் இப்படி இருந்துச்சா, ஸோ திஸ் இஸ் மை ஆல்ஃபா. கரெக்டா? இது என்னோட ஆல்ஃபா. அப்போ இது என்ன சார்? வாட் இஸ் திஸ் ஒன்? யூ கேன் ஈஸிலி சே திஸ் இஸ் 180 மைனஸ் ஆல்ஃபா. திஸ் இஸ் நத்திங் பட் 180 மைனஸ் ஆல்ஃபா. ஓகே, அப்போ இந்த ஆங்கிள் என்ன வரும்? பி வெக்டருக்கும் சி வெக்டருக்கும் ஆங்கிள் என்னது? திஸ் மை சி வெக்டர். பிக்கும் சிக்கும் என்ன இருந்துச்சு? பீட்டாவாக இருந்துச்சா? ஸோ சி இங்கே இருக்கு, பி இங்கே இருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் நமக்கு என்ன வரும்? 1 செகண்ட், இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பி வெக்டர் இங்கே இருந்துச்சு, சி வெக்டர் இங்கே இருக்கு. ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் மை, தட் இஸ் இந்த சி வெக்டர் இங்கே இருக்கு, அது இங்கே இருக்கு. சி வெக்டர் இங்கே இருக்கு, பி வெக்டர் நமக்கு இங்கே இருக்கு. பி வெக்டருக்கும் சி வெக்டருக்கும் ஒரு ஆங்கிள், தட் இஸ் மை பீட்டா. இங்கே ட்ரா பண்ணலாம், இங்கே ட்ரா பண்ணலாம். அதாவது இது என்னோட, திஸ் இஸ் மை பீட்டா. கரெக்டா? ஸோ அப்போ உள்ள என்ன வரும்? தட் இஸ் 180 மைனஸ் பீட்டா. அதே மாதிரி இங்கே என்ன வருது? ஏ வெக்டருக்கும் சி வெக்டருக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கு. திஸ் இஸ் மை 1 செகண்ட், திஸ் இஸ் மை gamma. So this is 180 minus gamma. Okay, இப்படி எழுதியாச்சு. அகெயின் we can always apply the Lami's theorem. இதுக்கும் அப்ளை பண்ணலாம். எப்படி சார் அப்படின்னா, a vector is directly proportional to, இங்க என்ன சொல்லியிருக்காங்க? the magnitude of vector is directly proportional to sine of angle between other two vector. b vectorக்கு c vectorக்கு என்ன ஆங்கிள் இருக்கு? இங்க 180 minus பீட்டாவா? யூஸ் தட் ஒன். 180 minus ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, சைன் 180 மைனஸ் தீட்டா வந்து நமக்கு என்ன வரும்? தட் இஸ் சைன் தீட்டா அப்படின்னு தான் வரப்போகுது. ஓகே, ஸோ அகைன் பி வெக்டர் இஸ் சைன் 180 மைனஸ், பி வெக்டருக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? காமா இருக்குது, அது காமா. ஸோ சி வெக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் 180 மைனஸ் என்ன வரும்? ஆல்ஃபா இருக்கா? ஓகே, ஸோ அகைன் வி கேன் ரைட் த சேம் ஃபார்முலா. இது நமக்கு என்ன வரும்? sin 180 மைனஸ் தீட்டா சைன் பீட்டாவா? இது நமக்கு சைன் பீட்டான்னு வரும். இது என்ன வரும்? சைன் காமான்னு வரும். இது சைன் ஆல்ஃபான்னு வரப்போகுது.
From this we can write a vector divided by sine beta is equal to b vector divided by sine alpha sine gamma sine gamma is equal to c vector divided by sine alpha. Yes, this is our answer. So அங்கேயும் அதான் வந்துச்சு இங்கேயும் அதான் வந்துச்சு. ஸோ ரெண்டு மெத்தடில் நம்ம போடலாம். ஓகேவா? we will solve one quick sum. A bob of weight 3 Newton. இங்க ஒரு பாப் இருக்கு, அதோட weight என்ன அப்படின்னா 3 Newton. Okay, let's say F which is equal to 3 Newton is in equilibrium. See, equilibrium அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. That is nothing but it is at rest. That is nothing but the resultant of all forces is equal to 0. This is very important. Resultant of all forces is equal to 0 under the action of two strings, string 1 and string 2. இது என்னோட string 1, இது என்னோட string 2. ஓகேவா? find the tension force in the string. ஓகே, இதில் டென்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இங்கே ஃபோர்ஸ் நமக்கு இப்படி ஆக்ட் ஆகுதா, இங்கே நமக்கு ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும், இங்கே ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதோட ஆங்கிள் நமக்கு 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபைன். இதுக்கு நம்ம லாமிஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். we are going to apply லாமிஸ் தியரம். சார் இதுக்கு எப்படி சார் லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணுறது? மூணு லைன் இருக்கா? let me take this one as T2, let me take this one as T1. இதை T1 இதை T2ன்னு வச்சுக்கிறேன், இதை Fன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் என்ன? 90 டிகிரி. ஓகே, they are perpendicular to each other. ஓகே, அப்போ இதுக்கு என்ன சார் ஆங்கிள்? வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? இது 30 அப்படின்னா இது 60 நமக்கு. ஸோ இது நமக்கு என்ன ஆங்கிள்? இது 30 இருக்கா? ஓகே, let me draw one more dotted line. இது நமக்கு 30 இருக்கும், அதுக்கப்புறம் இது நமக்கு 90 இருக்க போகுது. ஸோ வாட் இஸ் த டோட்டல் ஆங்கிள் பிட்வீன் திஸ் டூ? one second. So இது நமக்கு 90, இது நமக்கு 19 தெரியும். So what is this angle? This is nothing but 30. Okay, so அப்போ இந்த angle நமக்கு என்ன வரும்? That is nothing but 90 plus 30. So that is equal to 120 degree. That is nothing but 120 degree. So அப்போ இந்த angle நமக்கு என்னது? 90 degree. So what is this total angle? That is 90 plus 60. That is 150 degree. 150 degree. ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்? we can apply லாமிஸ் தியரம். ஸோ I say F divided by இதோட ஆப்போசிட் ஆங்கிள் என்ன இருக்குது நமக்கு? 120 sin 120 which is equal to இது T2 T2க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? 150. ஸோ T2 divided by sin 150 degree is equal to T1 divided by sin 90 degree. தெரியும் 3 அப்படின்னு தெரியும். ஓகே, sin 120 is just nothing but √3/2. தெரியாதவங்க sin 120 நம்ம எப்படி எழுதலாம்? we can write cos 90 plus ஓகே, அது நம்ம அப்புறம் பார்ப்போம். sin 120 is √3/2. it is always equal to நமக்கு வந்து sin 60யோட வேல்யூ என்னவோ அதே தானே இங்கேயும் வந்திருக்கு. 0 1/2 1/2 √3/2. sin 60யோட வேல்யூ தான் நமக்கு sin 120யோட வேல்யூமே. ஓகே, தென் T2 divided by sin 150யோட வேல்யூ என்ன? நமக்கு 1/2. that is nothing but sin 30யோட வேல்யூ என்ன வருதோ அதே வேல்யூ தான் இங்கேயும் வருது. ஸோ T1 divided by sin 90 is 1. ஓகே, இது நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். now it is very simple to calculate. T2 நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ T2, ஸோ இதை மட்டும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. just take this part and write here. ஓகே, ஸோ அந்த பார்ட்டை மட்டும் எழுதிட்டேன். that is T2 divided by 1/2 is equal to 3 divided by √3/2. ஸோ இந்த டூவும் கேன்சல் பண்ணலாம். ஸோ we can write T2 which is equal to 3 divided by √3 வருதா? so we can write it is √3. so that is the answer. T2 நமக்கு என்ன வருது? √3 அப்படின்னு வருது. that is nothing but Newton. யூனிட் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே, so now how to find T1 அது பார்ப்போம். so T1 நான் இங்கே எழுதுறேன். let me write T1 here. so T1 which is equal to 3 divided by √3/2 அப்படின்னு எழுதலாம். so it is nothing but T1 which is equal to 6/√3.
E1 which is equal to 6 by root 3 Newton. ஓகே, செக் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெக்சரோட நான் மீட் பண்ணுறேன். பாய்.